தம்பி இதான்ப்பா வீடு பிடிச்சிருக்கா? 2 நிமிஷம் நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிறேன்னு. தம்பி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துடும்ப்பா. ஆனால் 1 நிமிஷம் இப்போ தான் வந்திருக்கோம், நம்ம வீட்டை ஃபுல்லாக பார்த்துப்போம், தண்ணி வசதிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு வாடகை எவ்வளோன்னு பேசிட்டு ஃபர்தராக முடிவு பண்ணுவோம்ண்ணே. என்னண்ணே என்னப்பா நீ போட்டு வளவளன்னு இழுத்துக்கிட்டு இருக்க? நான் கேட்குறேன் அண்ணே, இந்த வீடு என்ன திசைன்னு? அதெல்லாம் எனக்கு எப்படிப்பா தெரியும்? அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கப்பா. இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியுமா? அவர்கிட்ட போவோம், டக்குன்னு நீ அட்வான்ஸை கொடுத்துரு, அவருக்கு எனக்கு கமிஷன் கொடுத்துருவாரு, நீ எனக்கு கொடுத்துட்டா நான் பாட்டு கிளம்புவேன்ப்பா. வேலை இருக்குப்பா. என்னப்பா இந்த தெரு பேர் என்னண்ணே? விளையாண்டுட்டு இருக்கீங்களேப்பா. உனக்கு என்ன சாமிப்பா பிடிக்கும்? என்ன திடீர்னு இப்படி கேட்குறாரு? தமிழ் கடவுள் முருகன். முருகரா? இன்ட்ரோ மாத்திரம். ஏய் என்னப்பா நீ சொன்ன மாதிரியே முருகர் பாட்டுலாம் வருது, சவுண்ட் சரியா இருக்குப்பா. அப்படியானே? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, டக்குன்னு முடிச்சு விடுப்பா. நல்லதுண்ணே, இந்த வீடு அமைஞ்சிருச்சா எனக்கும் நல்லது தானே. இந்த மாதிரி வீடெல்லாம் விட்டுட்டோம்னா கிடைக்காதுப்பா. அண்ணே 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 அண்ணே, வீடு வடக்கு திசைனே, எனக்கு செட் ஆகாதுண்ணே. இப்போதானே கேம்பஸில் பார்த்தேன். என்னது திசை செட் ஆகாதா? அந்த பக்கம் செவத்தை கட்டி டக்குன்னு இந்த பக்கம் வாசலை போடுப்பா. அண்ணே ஓனர் திட்ட மாட்டாரானே? அவர் திட்டினா வாங்கிக்கப்பா, கமிஷனை கொடுப்பா. அண்ணே என்னண்ணே கமிஷன் கமிஷனை பற்றியே பேசுறீங்க? நமக்கு இந்த வீடு செட் ஆகலண்ணே, நம்ம இன்னொரு வீடு பார்ப்போம்ண்ணே. கோச்சுக்காதீங்கண்ணே. போடாடே, ஒன்னால் எனக்கு ஒரு லாபமும் இல்லை. வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் பைக்லேயே வந்திருக்கேன். ஒழுங்கா எனக்கு டீ காசு 1000 ரூபா கொடு. சே, ஊரில் எத்தனையோ நல்ல புரோக்கர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு இவர்கிட்ட வந்து மாட்டிட்டேன். நேரம்